ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோடய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கேஎஃப்சி போனதே இல்லைங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், கேஎஃப்சி போனதே கிடையாது. சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு போகலாமே அப்படின்னு நினச்சேன். அது கிடைக்குமா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி நான் வீட்டிலேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வீடியோவில் இருக்க மாட்டேன், நீயே வீடியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்ல நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி யாராவது செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு பார்த்துட்டு இடையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தெரியும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. போதுமா? சிக்கன் பொடி இதில் வந்து ஒரு பாதி காவாசி தான் இருக்கிற ஒரு 2.5 டீஸ்பூன் இருக்கும். அதை மட்டும் போட்டுக்கணும். எதுக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம் இருக்கு. அதை போட்டுக்கோங்க. போதுமா? நீங்களும் பேசுங்க சும்மா. போதுமா? எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் இதில் இருக்கு. அப்போனா ஒரு 70 கிராம் மட்டும் போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு எவ்வளோ 1/2 கிலோ தான் சிக்கன் வச்சுருக்கோம். அதுக்கு தானே வந்து செய்ய போகிறோம். ரெசிபி அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அடுத்து வந்து கான் மாவு எவ்வளோங்க பட தேவையான, இதுவும் தேவையான அளவாங்க. சும்மா கம்மியாகவே போட்டுக்கோங்க. போதுமாங்க. இது ஒரு ஸ்பூன் இருக்குங்க கான் மாவு. நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு அப்புறம் வந்து இந்த கறி எடுத்து அது வந்து கான் மாவும் சிக்கன் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணி திரும்ப இதில் முக்கணுமா? முக்கக்கூடாதா? இதில் முக்கக்கூடாதாங்க, அது இதிலே தான் இருக்கணுமா? சரி வாங்க பார்ப்போம். இல்லை, அதனால் இதை வச்சு செஞ்சு பார்ப்போம். சிக்கன் பொடி கான் மாவு வச்சு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது செஞ்சு பார்த்துருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்படியே போட்டாச்சு. ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நிறையா போடும். கலரை பார்த்தீங்களா? அப்படியே கேஎஃப்சி மாதிரியே இருக்கும். புரியுதா? என்ன பாருங்களேன், ஒரு இதில் என்ன கலர் மாறி போச்சு. கோல்டு வெண்ணெய் தான் ஊற்றணும். ஆனால் ஸ்மெல்லு கேஎஃப்சி மாதிரி தான் வருது. அப்படியே கேஎஃப்சி மாதிரி தான் வருது. நல்லா இருக்கு. மசாலா பட் வேகாமல் இருக்கு. மற்றபடி சூப்பராக இருக்கு. டேஸ்ட் நிஜமாக 65 மாதிரி தான். 65 மாதிரி இருக்குது. கேஎஃப்சி மாதிரி இருக்குது. நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட வாங்க. 65க்கும் இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட் ஒன்று. 65ல் வந்து நம்ம அப்படியே சாப்பிடுவோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கடிச்சு ஃபுல்லாக முறுமுறுன்னு இருக்கும். இதில் வந்து மேலே மட்டும் முறுமுறுன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் வேறு எந்த வித்தியாசமே கிடையாது. அதனால் குழந்தைக்கு கேட்குறாங்கன்னா டக்குன்னு காரணமாக இதை இருந்தால் நான் செஞ்சுருக்க ரெசிபியை பார்த்துட்டு நல்ல டக்குன்னு செஞ்சு சூப்பராக கொடுத்து சூப்பராக சாப்பிட வைக்கணும், ஓகேவா? எப்பயும் சொல்கிறது ஒன்று சொல்லிக்கிறேங்க. லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சிரிச்சுட்டே போகணும். அந்த கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. நிஜமாக தான் சொல்கிறேன். சவுண்டு கிளியராக இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாப்பா வேறு முடிச்சிருக்கா, தூங்கவே இல்லை. அப்புறம் பாப்பா தம்பி எல்லாமே இருக்கனால சவுண்ட் கிளியராக இருக்காது. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் சிரிக்கவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஆனால் நினச்சி இதாகிடாமல் மேலே வந்துகிட்டே இருங்க, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். எனக்கு வீட்டில் இருந்து கிடச்சிருக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இது மட்டும்தான். இதை நான் யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
எல்லோரும் எங்கள் வீடியோவை பாருங்கள். எதுவும் குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா. நான் திருத்திக்கிறேன். அடுப்பில் நான் தான் போடணும். அடுத்து நான் பார்த்திங்களா இருக்குது. நான் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே பாய்.